சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை மீதேறி பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை இந்த செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், கோவிலில் என்ன மாதிரியான சூழல் நிலவு கொண்டிருக்கின்றது? இது தொடர்பான விவரம். அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெற்றதால் கோயிலின் கனகசபை மீது ஏறி யாரும் சாமி தரிசனம் செய்யக்கூடாது என கோயில் தீட்சிதர்கள் கனகசபை மீது பதாகை வைத்திருந்தனர். இந்த பதாகையை அகற்றச் சென்ற போது இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுத்து தகராறு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மறுநாள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அதிரடியாக ஏறி பதாகையை அகற்றினர். அதன் பிறகு அன்று மாலையே கோயிலின் கனகசபை மீது பக்தர்களை ஏறி சாமி தரிசனம் செய்ய வைக்க முயற்சித்தனர். ஆனால் அது நடைபெறவில்லை. இந்த நிலையில் தீட்சிதர்கள் அறிவித்தபடி 4 தினங்களுக்கு பிறகு இன்று முதல் கனகசபை மீது ஏறி பக்தர்களுக்கு வழிபட அனுமதிக்கலாம் என நேற்று தீட்சிதர்கள் செய்தியாளர்கள் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தற்போது காலையில் பூஜைகள் நடந்து முடிந்துள்ளதையொட்டி வழக்கம் போல் கனகசபை மீது பக்தர்கள் ஏறி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கனகசபை அருகே வரிசையில் நின்று கனகசபை மீது ஏறி சாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.